சார், இவ்வளோ நேரம் பாப்பாக்கு ஸ்பீச் தெரப்பி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ பாப்பாக்கு ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு உங்களை கூப்பிடுவாங்க. அப்புறம் நீங்கள் உள்ள வாங்க. தமிழ், உனக்கு ஒண்ணும் இல்ல. நீ எப்பவும் ஹாப்பியா இருக்கணும், ஓகேவா? நீ கொஞ்ச நேரம் வெளியே இரு, நான் அம்மா கிட்ட பேசணும். ஏந்திரிங்க. சிஸ்டர், குழந்தைய எங்கேயாவது பக்கத்துல கூட்டி போய் ஜூஸ் வாங்கி கொடுங்க. ஓகே டாக்டர். கூட்டிட்டு போங்க. ஓகே டாக்டர். வாடா. சிஸ்டர், அவங்க அப்பா அம்மாவை வர ஓகே சொல்லுங்க. டாக்டர். ம், டாக்டர் உங்களை உள்ள கூப்பிடுறாரு. வாங்க. தமிழுக்கு பேச்சு வந்துரும்ல? ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். கேளுங்க டாக்டர். உங்க பொண்ணுக்கு வீட்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஓகே, அப்ப நடந்த பிரச்சனையால தமிழுக்கு பேச வராம போயிருக்கு. சரி, அதை விடுங்க. தமிழுக்கு இப்படி ஆகிறதுக்கு அது மட்டுமே காரணம் இல்லை. இப்போ நான் கேக்குற கேள்விக்கு நேரடியா பதில் சொல்லுங்க. உங்க ஹஸ்பண்ட் இப்ப எங்க இருக்காரு? அவரு இப்ப எங்க கூட இல்ல டாக்டர். அப்ப இவர் யாரு? இவர் எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் டாக்டர். ஓகே, ஃபைன். இப்போ நான் சொல்ல போற விஷயத்த நீங்க கன்சிடர் பண்ணியே ஆகணும். இந்த குழந்தைக்கு மனசுக்குள்ள நிறைய காயங்கள் இருக்கு, நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு. சாதாரண குழந்தைகளுக்கு இருக்கிற மாதிரி அப்பா நம்ம கூட இல்லைங்கிற ஏக்கத்துல அந்த குழந்தை டிப்ரெஷனுக்கு போயிருக்கா. இது வரைக்கும் நீங்க இதை கவனிக்காம இருந்தது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நேத்து இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஆனப்போ அது பர்ஸ்ட் அவுட் ஆகி அவ பிரெயின் நர்வே டேமேஜ் ஆயிடுச்சு. அதனாலதான் குழந்தைக்கு பேச முடியாம போயிருக்கு. குழந்தைங்க நம்மள மாதிரி கிடையாதுங்க. அவங்களுக்குள்ள நிறைய ஆசைகள், எதிர்பார்ப்புகள் இருக்குங்க. ஒரு கட்டத்துல இதெல்லாம் நடக்குமோ நடக்காதான்னு அவங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களே எல்லாத்தையும் அவங்க மனசுக்குள்ள போட்டு புலம்ப ஆரம்பிப்பாங்க. எப்படியும் அவங்க சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்கன்னு அவங்க ஆழமா நம்புவாங்க. இந்த இடத்துலதான் இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும். எங்க நம்மளோட விருப்பத்தை அம்மா கிட்ட சொன்னா கோச்சுக்குவாங்களோன்னு நினைச்சிட்டு இந்த குழந்தை தனக்கு அப்பா இல்லைங்கிற ஏக்கத்தை உங்ககிட்ட நிறைய இடத்துல சொல்லாமலேயே இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். உங்க ஹஸ்பண்டுக்கும் உங்களுக்கும் இருக்கிற பிரச்சனை உங்க பர்சனல், அத பத்தி நான் பேச விரும்பல. ஆனா இப்படி ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் நீங்க அவர்கிட்ட பேசி குழந்தைக்காக சேர்ந்து வாழ ட்ரை பண்ணுங்க. என்னடா இவன் பர்சனல் லைஃப்ல தலையிடுறானேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. மித்ரா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நீ பாட்டுக்கு வந்த, காரணமே இல்லாம வீட்ல இருக்கிற பொருளை எல்லாம் போட்டு உடைச்சுக்கிட்டு இருக்க. அப்படி யார் மேல என்னதான் கோபம் உனக்கு? மித்ரா, பாட்டி கேட்டுட்டு இருக்காங்கல்ல, கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம பதில் சொல்லாம இப்படியே நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அவங்க கேக்குறாங்கல்ல, காதுல விழல? அண்ணா, நீங்க பேசுறது, பாட்டி பேசுறது, தோ அண்ணி, நந்தினி எல்லாரும் என்ன பாத்துட்டு இருக்கிற வரைக்கும் எனக்கு எல்லாமே நல்லா தெரியும். இந்த வீட்ல என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தான் உங்களுக்கு எல்லாம் தெரியல. மித்ரா, நீ பாட்டுக்கு இப்படி வந்து புரியாம பேசிட்டு இருந்தா எங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு எப்படி தெரியும்? என்ன விஷயம்னு சொன்னாதானே தெரியும். நேத்து அந்த திருட்டு கழுத வீட்ல இருந்து பணத்தை திருடி இருக்கான்னு அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருந்தோம். அத அவ சமாளிக்கிறதுக்காக டிராமா பண்ணி ஹாஸ்பிடலுக்கு போயிட்டா. அப்புறம் பேச்சு வரலாம் அது இதுன்னு டிராமா பண்ணி நம்ம யாரையுமே அந்த திருட்ட பத்தி எதுவுமே பேச விடாம பண்ணிட்டான். இன்னைக்கு என்னடானா
அவங்க எல்லாம் போடுற டிராமாவுக்கு ஒத்து ஊதுற மாதிரி ஃபாரினரோட கன்சல்டேஷனுக்காக 1 லட்சம் ரூபாய் பணத்தை ஆதி ஹாஸ்பிடல்ல போய் கட்டியிருக்காரு. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. என்ன சொல்ற மித்ரா? காலையில இந்த பாரதி எனக்கு கால் பண்ணி 2 மாசம் சம்பளம் வேணும்னு பணம் கேட்டா. நான் கம்பெனி இயர் எண்டிங்னும் அதுவும் இல்லாம லாஸ்ல போயிட்டு இருக்குன்னு சம்பளத்தை அப்புறமா கொடுக்கறேன்னு சொன்னேன். அவ உடனே தெளிவா ஆதிக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லி பணத்தை கட்ட வச்சிருக்கா. ஆமாண்ணே, ஆதி ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு ஐயோ நான் பைத்தியம் புடிச்சு போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். ஏன் பாட்டி, அத்தை கனவுல எங்க அப்பா வந்து என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க மாட்டேங்குது, தடங்கள் ஆகிக்கிட்டே இருக்கு, நீங்க போய் நடத்தி வைங்கன்னு சொன்ன காரணத்துக்காக தானே நீங்களும் நந்தினியும் லண்டன்ல இருந்து கிளம்பி இங்க வந்தீங்க. ஆனா கல்யாணத்துக்கான எந்த ஏற்பாடுமே இங்க நடந்த மாதிரி தெரியலையே. இப்ப இந்த வீட்ல ஆதி நடந்துக்கிறதையும் அந்த பாரதி குடும்பத்தோட அப்படியே ஒட்டி உறவாடுறதையும் பார்த்தா எனக்கு பத்திக்கிட்டு வருது. இனி எப்படி இருந்தாலும் ஆதி இந்த வீட்டுக்கு வந்ததும் ஒரு முடிவு கட்டியே ஆகணும். ஆதி இதுக்கு சொல்லாம இன்னைக்கு நான் விடுறதாவே இல்ல. மித்ரா, உன்னோட கோபம் எனக்கு புரியுது. அதுல இருக்கிற நியாயத்தையும் நான் ஒத்துக்கிறேன்.